திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பகுதியில் கடந்த 7 ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு வரும் மக்கள் மருந்தகம் சார்பாக இன்று ஒரு மாபெரும் இலவச மருத்துவ முகாம் மிகவும் கோலாகலமாக நடைபெற்றது. இந்த சிறப்பான முகாமுக்கு தமிழ்நாடு மார்க்கெட்டிங் மேலாளர் நாராயணன் அவர்கள் தலைமை தாங்கினார். ஆரணி மக்கள் மருந்தகத்தின் சுகுமார் இந்நிகழ்வை மிகச் சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்தினார். இம்முகாமில் பொதுமக்களுக்கு இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை அளவு உள்ளிட்ட பரிசோதனைகள் இலவசமாக செய்யப்பட்டன. மேலும் மருத்துவர் முகமது சுப்ரபாஷா அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு தேவையான சிறப்பான மருத்துவ ஆலோசனைகளை வழங்கி உரிய மருந்து மாத்திரைகளையும் இலவசமாக அளித்தார். இந்நிகழ்வை ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிகுமார் தரணிவேந்தன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி சிறப்பான முறையில் துவங்கி வைத்தார். இவருடன் ஆரணி நகர செயலாளர் ஏசி மணி அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தார். மேலும் திமிரி பகுதி பாலமுருகன், ஆரணி நவீன், ஜலகண்டேஸ்வர் உள்ளிட்ட பலரும் இந்நிகழ்வு முழுவதற்கும் தங்களது சிறப்பான ஒத்துழைப்பை நல்கினர். இந்த மருத்துவ முகாமில் அப்பகுதி பொதுமக்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு பயன்பெற்றனர். பாரத பிரதமர் மோடி அவர்களின் வழிகாட்டுதலின்படி தமிழ்நாடு முழுவதும் தொடங்கப்பட்டுள்ள இந்த மக்கள் மருந்தகம் மக்களுக்காக தொடர்ந்து மிக சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பொதுமக்கள் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் பேட்டியளித்தனர். மற்ற தனியார் மருந்தகங்களை காட்டிலும் மக்கள் மருந்தகத்தில் அனைத்து மருந்துகளின் விலையும் மிகவும் குறைவாக இருப்பதாகவும் ஏழை எளிய மக்களுக்கு இது பெரும் ஆதரவாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பதாகவும் கூறி அப்பகுதி பொதுமக்கள் அனைவரும் தங்களது நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். வணக்கம், நான் நாராயணா, தமிழ்நாடு ஜன் ஔஷதி நோடல் ஆஃபீஸர். எல்லாமே ஜன் ஔஷதி மெடிசன்ஸ் வாங்கி தரும். என்னன்னா ஜன் ஔஷதி மெடிசின்ஸ்ல நல்ல குவாலிட்டியில் தரமான மருந்தகம் விலமான லோ காஸ்ட்ல குவாலிட்டி மெடிசன் வரும். இந்த கிட்ட தமிழ்நாடுలో எல்லாமே ஆல்மோస్ట్ 1700 ஸ்டோர்ஸ் ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. ఇప్పుడు టుడే இந்த ஆரணியில் ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் பண்ணிட்டு ஹானரபிள் எம்பி தரணிவேதன் சார் வந்துச்சு. அந்த చైర్మన్ మున్సిపల్ చైర్మన్ ఏసీ వేణు సార్ வந்துச்சு. எல்லாமே பேஷண்ட்ஸ்க்கு ஃப்ரீగా చెకప్ பண்ணி ஃப்ரீ சுகர் டெஸ்ட் பண்ணி ஃப்ரீ பிபி சுகர் டெஸ்ட் பண்ணி மெடிசன் நல்ல மெடிசன் தருந்தான். இது கேம்பெயின் எல்லாமே இந்தியாவில் எல்லா ஸ்டேட்ஸில் எவ்ரி மந்த் ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் பண்ணி இந்த பப்ளிக்கு ஃப்ரீగా మెడికల్ క్యాంప్ பண்ணுனா ఇది మంచి విషయం అన్న. இந்த ஜன் ஔஷதி மெடிசன்ல குவாலிட்டி ఎందనனா ఇది மக்களுக்கு நல்ல தருணமா. ఇది டைரக்ட்லி மேனுஃபேக்சரிங் பண்ணி டைரக்ட்லி மக்களுக்கு கொடுத்தோம். அந்த மாதிரி காஸ்ட்ல டிஃப்ரென்ஸ் வரும். சேம் பிராண்டட் மெடிசன்ல எந்த மெடிசன் இருக்குன்னா சேம் மெடிசன் ஜன் ஔஷதியில இருக்கா. என்னன்னா சேம் மேனுஃபேக்சரர்ஸ் ஜன் ஔஷதிக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணி தரும். த டிஃபரன்ஸ் எந்ததுன்னா மார்க்கெட்டிங்ல பிராண்டட் மெடிசன் மார்க்கெட்டிங் காஸ்ட் இருக்கா, டாக்டர்ஸ்க்கு கிஃப்ட் தரணும், இந்த மாதிரி த காஸ்ட் அதிகமாக இருக்கா. இந்த ஜன் ஔஷதியில் இது ஸ்கீமு சென்ட்ரல் கவர்மெண்ட் மக்களுக்கு மட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி ఇది డైరెక్ట్ పబ్లిక్కి డిస్కౌంట్ பண்ணி ఆల్మోస్ట్ 30 to 90%, 50 to 90% டிஸ்கவுண்ட் வரி நல்ல மெடிசனு மக்களுக்கு தரும். ஸோ இந்த எல்லாமே ஆரணி மக்களுக்கு இந்த ரிக்வெஸ்ட் தான். இந்த ஆரணியில் ஆல்ரெடி ஸ்டோர் இருக்கா, ஸ்டோருக்கு விசிட் பண்ணி ஜன் ஔஷதி மெடிசன் ட்ரை பண்ணணும். எல்லாமே நன்றி, வணக்கம். கிட்ட போங்க, இல்லை அப்பா கிட்ட போங்கன்னாரு. என்ன அர்த்தம் தெரியுமா? தாத்தானா பிரைம் மினிஸ்டர் மோடி, அப்பான்னா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓஹோ இவர் மக்கள் மருந்தகத்துக்கு போக சொல்கிறாரு. நான் கேட்டேன், ஏன் சார் அதை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக சொல்லலை? நாங்கள் அப்படி சொல்லக்கூடாதுன்னாரு. இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு மக்களிடையே வரணும். அதுக்கப்புறம் நான் ஆரணியில் இருக்கிற மக்கள் மருந்தகம் சார்கிட்ட வந்து அதே இன்ஜெக்ஷனை கேட்டேன். வெறும் 190 ரூபா. என்ன சார் டிஃப்ரெண்ட்டு கேட்கும்போது அவர் சொன்னார், அது சைனாக்காரந்து, இது நம்ம இந்தியன்து. அப்போது இந்தியன் மெடிசன்னா அது குறைவானது அப்படின்ற எண்ணம் மக்களிடையே இருக்குது, ஆஸ்பத்திரிகளும் இருக்குது.
அந்த எண்ணத்தை மருத்துவர்கள் முதல் கொண்டு, அரசு மருத்துவமனைகள் முதல் கொண்டு, தனியார் மருத்துவம் முதல் கொண்டு எல்லாரும் இதை என்கரேஜ் பண்ணக்கூடாது. பொதுமக்களாகிய நாமல் இந்த மருந்தினுடைய அருமை பெருமை கருதி நீங்கள் அனைவரும் இந்த ஜன் ஔஷதி விலை குறைவாக பிரதம மந்திரி மோடி அவர்களால் துவங்கப்பட்ட இந்த திட்டத்தை ஆதரித்து, ஒரே ஒரு விஷயம், நீங்கள் எப்படியா இருந்தாலும் லைஃப் லாங் அந்த மருந்து சாப்பிட தான் போகிறீங்க. ஏன்னா ஒரு நாள் கொஞ்சம் முன்ன பண்ண இருக்க போகுது, அவ்வளோதான். இதில் என்ன பெரிய சீரியஸ்னஸ் இருக்குது? ஒன்றுமே இல்லை. ஆகையினால விலை குறைவென்று நீங்கள் இதை புறக்கணிக்காமல் எல்லா மக்களும் இதை ஆதரித்து இந்த விஷயத்தை மக்களிடையே பரப்ப நீங்கள் உதவ வேண்டும். மக்களும் இதை உணர்ந்து இந்த மக்கள் மருத்துவத்திற்கு மிகவும் ஆதரவு தர வேண்டும். இதை நடத்துகின்ற நண்பர்களுக்கும் நான் ஒரு நன்றி சொல்கிறேன். ஏன்னா வியாபாரம் நடக்குதோ இல்லையோ, அவங்க அதை எடுத்துட்டாங்க, அதை பண்ணி தான் ஆகணும். அந்த வகையிலே நான் சென்னையிலிருந்து என்னுடைய நண்பர்கள் செம்மஞ்சேரியில் ஒருத்தர் இருக்கார். செம்மஞ்சேரியில் மக்கள் மருந்தகம், அவர் பேர் டாக்டர் இல்லை, ஃபார்மசிஸ்ட் குமார். சார் பேர் அவர் குமார், இவர் அதை விட ஒரு படி மேலே ஆரணி சிவகுமார். ஆகையினால இந்த அனுபவத்தை உடன் பகிர்ந்து கொண்டு நீங்கள் எல்லோருக்கும் இதை ஆதரிக்க வேண்டும் என்று நம்முடைய பார்மசிஸ்ட் அவர்கள் சிவகுமார் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் நான் இதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தை அளித்த நண்பர் சிவகுமார் அவர்களுக்கும் இந்த அமைப்பை ஏற்பாடு செய்த நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். ஜெய்ஹிந்த். மக்கள் மருந்தகம். வணக்கம் எல்லாருக்கும். ஆரணி, திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி. மக்கள் மருந்தகம் மக்களுக்கான உருவாக்கப்பட்டது. மக்களால் மத்திய அரசு உருவாக்கி தொடங்கி வைக்கப்பட்டது. மக்கள் மருந்தகம் ஆரணி பிரான்ச் தொடங்கி கிட்டத்தட்ட 7 years ஆயிடுச்சு. மக்கள் மருந்தகம் மலிவு விலையில் கொடுக்கப்படுகிறது. 15% முதல் 70% வரை கொடுக்கப்படுகிறது. தரமான மருந்தில் கொடுக்கப்படுகிறது. மற்ற மக்கள் மருந்து தயாரிப்பு விலைக்கு கொடுக்கப்படுகிறது. அனைத்து விதமான மருந்துகளும் ஏழை எளிய மக்கள் அனைவரும் பயன்படும் வகையில் கொடுக்கப்படுகிறது. 7 years தொடங்கில் ஸ்டார்டிங்கில் ஒரு நாளைக்கு 10 days 10 பேர் to 15 பேர் வந்தாங்க. இப்போ கரெக்டாக 50 members இருந்து வந்துட்டுருக்காங்க. நல்லா போயிட்டுருக்கு. நல்ல மருந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. மற்ற டாக்டர்ஸுமே ஏகப்பட்ட தனியார் மருந்தகங்கள் இருக்குது. எல்லாருமே ரெஃபர் பண்ணுறாங்க. டாக்டர்ஸும் இருக்காங்க, ரெஃபர் பண்ணுறாங்க. முடியாத மக்களுக்கு மக்கள் மருந்து நன்றாக இருக்குது, நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நல்லா இருக்குது. அனைவரும் நல்லபடியாக வாங்கி நல்லபடியாக பயன்படலாம். மற்ற இப்போ பாம்பு கடி விஷயத்துக்கெல்லாம் வெளியில் அதிகமான அமௌண்ட்டு கொடுத்து வாங்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் இப்போ உடனடியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அன்றைக்கு கிடைக்காட்டி கூட மறுநாள் உடனே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குற மாதிரி நாங்கள் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். அனைவரும் எல்லாருமே மக்கள் மருந்தத்தை பயன்படுத்துங்க. உங்களுக்காக உருவாக்கப்பட்டது தான். பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் இதனால எவ்வளோ பேர் மக்கள் வாங்க முடியாமலாம் இருக்கிறாங்க. பலதரப்பட்ட ஏழை மக்களுக்கு சில வியாதிகள் வந்துடுது, வாங்க முடியாமல் இருக்கிறனால மக்கள் மருந்தத்தை பயன்படுத்தி நல்லா வாங்கி சாப்பிட்ருக்காங்க. இன்னைக்கு நமது மெடிக்கல் கேம்ப் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு 8/8/2026 நம் நாடாளுமன்ற சார் உறுப்பினர் தரணிவந்தன் ஐயா மெடிக்கல் கேம்ப் துவங்கி வச்சுட்டு போனாங்க. நம்ம ஏசி மணி நகர செயலாளர் அவர்களும் வந்தாங்க. மற்றும் பொதுமக்கள் அனைவரும் மற்ற டாக்டர் இப்ரான் சார் பார்த்துட்ருக்காங்க. அதனால் எல்லாமே நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். எல்லாமே நல்லா இருக்குது, பயன்படுத்திக்கலாம். வேறு என்ன சொல்லலாம்? எங்கள் பேர் இது மக்கள் மருந்தகம். என் பேர் சிவகுமார், ஆரணி பிரான்ச். மக்கள் மருந்தகம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பிரான்ச். மற்ற அனைத்து எல்லா விதமான மக்கள் மருந்தையும் பயன்படுத்தி பயன்பெறுன்னு கேட்டுக்கிறேன்.